ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிம்மராசி உங்கள் ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜகுணங்கள் அதிகம் இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டவராக 1ஆம் பாதம் போன்றவை இதில் அடங்கும். சிம்மராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டதால் சிங்கம் போலவே இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது எதற்கும் துணிந்து செயல்படும் திறன் கொண்டவராக இருப்பார்கள். சிம்மராசியில் பிறந்தவர்கள் பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும். இவர்கள் அழகாகவும் அறிவாகவும் இருப்பார்கள். எல்லா விஷயங்களிலும் அதிகம் கோபப்படுவார்கள். இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். இவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று செயல்படுவார்கள். அதாவது எந்த விஷயத்திலும் முன்வைத்து காலை பின்வைக்க கூடாது என்று நினைப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயங்களிலும் வேகமாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு யாரும் ஏதும் குறைகள் சொன்னாலும் துரோகம் செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் எதிரிகளை கூட மன்னிப்பார்கள், ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டார்கள். உணவு பழக்கவழக்கங்களை பொறுத்தவரை உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டிருப்பார்கள். சிம்மராசிக்காரர்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகளில் இருக்க மாட்டார்கள், ஆனால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர். இவர்கள் பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவு போன்றவற்றால் பெரியவர்களுடன் நடந்து கொள்வார்கள். யாரிடமும் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாகும். இவர்களிடம் வேலை செய்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னாலே செய்து விடுவார். சிம்மராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறமைகளை உடையவராக இருப்பார்கள். இவர்கள் விடாமுயற்சிகளுடன் செயல்படுவார்கள், ஆனால் வீணாக யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டார்கள். இவர்கள் சந்தேகப்படும் குணங்களை கொண்டுள்ளவர்கள். இவர்கள் அம்மாவை அதிகம் நேசிப்பார்கள். இவர்கள் சினிமா பார்ப்பதையே அதிகம் விரும்புவார்கள். திருமண வாழ்க்கை சிம்மராசியை பிறந்தவர்கள் ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இதற்காக பல சிரமங்களையும் தாங்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும். நட்பு ராசிகள் மீனம், மேஷம், கடகம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, கன்னி போன்ற ராசிகளுடன் நட்பாக இருப்பார்கள். சிம்மராசி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் தங்க நிறம் போன்றவை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் ஆகும். சிம்மராசி அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 போன்ற எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாகும். சிம்மராசி அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. சிம்மராசி அதிர்ஷ்டக்கல் மாணிக்கக்கல். அதேபோல இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். உங்களில் பலரும் இதுபோல வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு கல்யாணம் பண்ணா அவன் வாழ்க்கை மாறிடுச்சு, இந்த வீட்டுக்கு குடி வந்ததுதான் ராசி, குழந்தை பிறந்ததும் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இதுபோல நீங்கள் பல நபர்கள் சொல்லி கேட்டிருப்பீர்கள். இது எல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே நடக்கும். அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒருடைய ஜாதகத்தில் தீரா தோஷம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது துளியும் இருக்காது. மேலும் உங்கள் வீட்டில் வாத்து பிரச்சனை இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது இருக்காது. பலர் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவாக கூட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுப்பதில்லை. மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களையும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. இதில் ஏதாவது ஒன்றின் மூலம் அதிர்ஷ்டம் நம்மளை நெருங்காது. அதற்கு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். இப்படி அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர உதவும் ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருக்கு மனநிம்மதி மற்றும் செல்வ செழிப்போடு வாழும் வாழ்க்கை இந்த இரண்டுமே கிடைத்துவிட்டால் போதும், அவர்களை அதிர்ஷ்டசாலி என சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இந்த அதிர்ஷ்டத்தை நமது வீட்டிற்கு கொண்டு வர முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் இறகை நாம் பணம் வைத்திருக்கும் பெட்டியில் வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும். ஆனால் இது மட்டும் போதாது, அதற்கு சில வழிமுறைகள் உண்டு. அதை பற்றி காணலாம். ஒரு கருநீல நிறத்தில் ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த துணி பட்டு அல்லது வெல்வெட் துணியாக இருக்க வேண்டும். பின்பு எடுத்த துணியை பணம் வைக்கும் இடத்தில் விரித்து விடுங்கள். பிறகு இந்த துணி மீது ஒரு மயில் இறகை வைத்து அதன் மேல் உங்கள் பணத்தை வைத்துக் கொண்டே வாருங்கள். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பணம் அதிக விரயம் ஆகாமல் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வேலையும் உங்களுக்கு தடைபடாமல் இருக்கும். அதேபோல வீட்டில் அதிர்ஷ்டம் தரும் ஒலிகள் என்னென்ன? இந்த சத்தம் எல்லாம் வீட்டில் கேட்டால் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் கதவு திறக்குமாம். ஆம், வீடு எப்பொழுதும் அமைதியாக இருப்பது நல்லது கிடையாது. வீட்டில் இருப்பவர்களின் மகிழ்ச்சி சத்தங்களால் மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது. வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சத்தங்கள் என்னென்ன? இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன? வீட்டில் துரதிர்ஷ்டத்தை துரத்தக்கூடிய ஒலிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒலிக்க வேண்டிய முதல் சத்தம் சிரிப்பொலி ஆகும். மகிழ்ச்சியான இல்லங்களில் லட்சுமி குடியிருப்பதாக சாத்திரங்கள் கூறுகின்றன. அழகிய சத்தம் இல்லாமல் சிரிப்பு சத்தம் கேட்கும் இல்லங்களில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் குடியிருப்பாள். இதனால் தான் அழுகை இருக்கும் இல்லங்களில் தனவரவு தடைபடுகிறது. கணவனால் மனைவி அழுவதும் பெற்றோர்களால் பிள்ளைகள் அழுவதும் கூடாது. எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருமானமும் அதிகரிக்கும். அதனால் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். வீட்டில் கேட்க வேண்டிய மற்றொரு சட்டம் வளையல் ஓசையாகும். பெண்களை கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ள சொல்வதும் இதனால்தான். வளையல் அணியாத பெண்கள் முந்தைய காலத்தில் கிடையாது, ஆனால் இப்பொழுது வளையல் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்று யாரும் போடுவது கிடையாது. மெட்டல் வளையல்களை காட்டிலும் கண்ணாடி வளையல்களில் இருக்கும் உருவாக்கக்கூடிய சத்தம் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம். எப்பொழுதும் வளையலோசை குடும்பத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதேபோல மரக்கலங்களில் இருந்து இசைக்கப்படும் இசை
ஒலிக்கப்படும் ஒலி போன்றவற்றையும் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம். வீடுகளில் மரத்தினால் ஆன இசை ஒலிகளை எழுப்பக்கூடிய அலங்காரங்களை செய்யலாம். மரத்தினால் ஆன இசைக்கருவிகளையும் வாங்கி அழகிற்கு வைக்கலாம். இப்படி அமைக்கப்படும் இல்லங்களில் குபேர வாசம் இருக்கும். இவர்களுக்கு தங்கு தடை இல்லாத வருமானம் இருக்கும். குடும்பத்தில் சில்லறை நாணயங்கள் உடைய சத்தமும் கேட்க வேண்டும். குறிப்பாக பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்குமாறு வைத்திருந்தால் மகாலட்சுமி வாசம் குறைவில்லாமல் இருக்கும். துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு சில்லறை நாணயங்களை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாணயங்களை கொண்டு விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்வது, அன்றாட செலவுகளுக்கு அதிலிருந்து நாணயங்களை எடுத்து பயன்படுத்துவது போன்றவை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வரும் என்கிற நம்பிக்கை உண்டு. குடும்பத்தில் மழலை செல்வத்தின் சத்தம் கேட்டால் குறைவில்லாத அதிர்ஷ்டம் வரும் என்பது எல்லோரும் அறிந்தது. பிள்ளை பேறு உண்டாவது என்பதே இந்த மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது. குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று மருத்துவமனைகளையும் ஆலயப்படிகளையும் அதிகம் ஏறுவோர் உண்டு. இந்த மழலை செல்வத்தின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லங்களில் துரதிர்ஷ்டங்கள் ஓடிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாக எப்பொழுதும் மழலை செல்வத்தின் ஓசையை கேட்க வேண்டும். குழந்தைகளை அழ வைக்காமல் அவர்களை சிரிக்க வைத்து அந்த ஓசையை வீடு முழுக்க நிரப்ப வேண்டும். இதனாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதே நேரம் இந்த 3 மாற்றங்களை கண்டிப்பாக செய்யுங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாஸ்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம். அத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி எதிர்மறை ஆற்றலை புகுத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு, கிழக்கு, வடக்கு மூலை. வீட்டின் கோயில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும். மேலும் கோயில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும். இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது. கடிகாரம். வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம். வாஸ்துபடி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம். கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாஸ்துபடி மாற்றிவிடுங்கள். துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. வீட்டின் முற்றத்தில் துளசி செடியை நட வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசி செடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறு துளசி செடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும். அதேபோல அதிர்ஷ்டம் நம்மை விட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் வீட்டில் பயன்படுத்தும் பூஜை பொருட்களை வெளியாட்கள் வந்து இரவலாக கேட்கும்போது தயவு செய்து அதை புண்ணிய காரியம் என்று நினைத்து தானமாக கொடுத்து விடாதீர்கள். சில பேர் வீட்டில் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பெரிய அளவிலான குத்து விளக்குகள் இருக்காது. நம்முடைய வீட்டில் நாம் ஏற்றி பயன்படுத்தி இருக்கும் குத்து விளக்கு இருக்கும். பண்டிகை விசேஷ நாட்களில் விசேஷத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள குத்து விளக்கு தேவைப்படும். அதை நம் வீட்டில் வந்து இரவலாக கேட்கலாம். அப்படி கூட நம் வீட்டில் ஏற்றிய குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நலுங்கு வைப்பதற்கு, ஹோமம் வளர்ப்பது, வீட்டில் பெரிய பூஜைகள் வைப்பது, இப்படிப்பட்ட பெரிய விசேஷங்களை நடத்தும் போது குத்து விளக்குக்கு முதல் இடம் உண்டு. நம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்த குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் இரவலாக கொடுக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம், லட்சுமி, கட்டாயம், அதிர்ஷ்டமும் அவர்களது வீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது. முடிந்தவரை குத்து விளக்கு, பஞ்சபாத்திரம், கலசம் என்று சொல்வார்கள். அதாவது வீட்டில் விசேஷ பூஜைகள் வைக்கும்போது, ஹோமங்கள் நடக்கும்போது நூல் சுற்றி கலசம் நிறுத்துவார்கள் அல்லவா? செம்பு, பித்தளை சொம்பு, இப்படிப்பட்ட நம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு இரவல் கொடுப்பது அவ்வளவு சரியான முறையல்ல. உங்கள் வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிடும். பழுதான பழைய பூஜை சாமான்களை கடையில் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு பொருட்களையோ அல்லது காசாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.